பூனா கேள்விக்கு ரகு சாதித்த மௌனம். மர்மம் என்ன? பூனா கதிரை பார்த்து நீ அனாதை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க உங்கள் அம்மா அப்பா பேரை சொல்லு அப்படின்னு ரொம்ப திமிரா பேசுகிறாங்க. ஜானகி கோவம் வந்து என்ன என்ன சொல்லணும், அவனுக்கு எல்லாமே நாங்கள் தான் அவனுக்கு அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போனா சொல்கிறாங்க, அந்த கதையெல்லாம் இங்கே வேணாம், நீங்கள் தான் அவனை பெத்தீங்களா, வளர்த்துட்டா அம்மா அப்பா ஆயிடுவீங்களா, இப்படி சொல்கிறதுனால அவன் அனாதை இல்லைன்னு ஆயிடாது அப்படின்னு திமிரா சொல்லிகிட்டே இருக்காங்க. ரகு ஏதாவது பேசுவார்னு எல்லாரும் பார்க்குறாங்க. நான் ரகு பதில் சொல்லவே இல்லை. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரமணி அம்மா ரகு கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா நீ அவளை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலையே அப்படிங்கிறாங்க. நீ ரகு சொல்றாரு, எதை பேச சொல்றீங்க, ஏதாவது தெரிஞ்சாதானே பேசுறதுக்கு, அவனை தத்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை, அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன், மற்றபடி அவன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சது தான் அங்கேயே சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி சொல்லும்போதெல்லாம் ரமணி அம்மாவுடைய தங்கச்சி பேரன்னு சொன்ன மாதிரி தான் ஞாபகம். இப்போ புதுசாக என்னமோ அனாதன்லாம் சொல்கிறாங்க. ஒன்றும் புரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, அந்த பக்கம் என்னாச்சுன்னா ஜானகி நகராட்சி மன்ற தலைவர் ஆயிட்டாங்களா, அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வழக்கம் போல் போனா பிளான் பண்ணி பில்டிங் கான்ட்ராக்டரை வரவழைச்சு 90 லட்சம் பாக்கி இருக்குல்ல, செக்கில் கையெழுத்து போட்டு அவகிட்ட வாங்கிடு, அப்புறம் அந்த கட்டட திறப்பு விழா அன்னைக்கு அந்த கட்டடம் அப்படியே இடிஞ்சு விழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பில்டிங் கான்ட்ராக்டரும் சரின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்குறதுக்காக போகிறாரு. கரெக்டாக ஜானகி கையெழுத்து போட போகும்போது போடாதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க மாயாவும் சீனுவும். அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? சரி, உங்களுக்கு பிடிச்ச சீரியல் ஏதாவது ரிவ்யூ பண்ணணுமா, அந்த சீரியல் பேரை கமெண்ட் பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுறோம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.